ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யாஸ்ரீ விலாக்ஸ். கலைஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம அவள் விகடன் நடந்த சமையல் சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் அவள் விகடனோட இன்ஸ்டா பேஜ்லேருந்து இதை நான் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறமா நான் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்கு போய் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பித்தாச்சு. ட்ரெடிஷ்னலாக தாங்க நான் டிஷ் பண்ணியிருந்தேன். தேவைப்பட்ட எல்லா திங்ஸும் வாங்கியாச்சு. முக்கியமாக பனங்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி சீசனல் ஃபுட்டில் நம்ம ஏதாவது ஒரு டிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. பனங்கிழங்கு நம்ம பொடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இயர் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். மேலே நான் இது கூடவே நவதானியங்கள் சேர்த்துட்டு மருந்து குழம்பு அப்படி பண்ணியிருந்தேன். எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு போயாச்சு. அப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். தூங்கவே இல்லையா? 6 மணி 8க்கு தான் ஒலையே வச்சோம். ஓகே, இல்ல இங்க ஒரு குட்டி பையன் 2 மணின்றான். தம்பி நீ வந்து தூங்காம இருந்ததெல்லாம் இங்க கேட்கல. நாங்க 2 பேரும் டிராவல் பண்ண போறோம். டென்ஷன் ஆகி எதையும் தூக்கி அடிச்சாருங்க. பாடி வீக்கா தான் இருக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கீங்க? மாதிரியே இந்த கேள்வியை நான் கேட்டேன். இன்னைக்கு யாரெல்லாம் சமையல் சூப்பர் ஸ்டார் ஆக போறீங்க? அதே எனர்ஜி குறையாம கை தூக்குங்க கடைசி வரைக்கும். ஓகே, எத்தனை பேர் வெஜ்ஜு கொண்டு வந்திருக்கீங்க? என்ன 7 மட்டும் கையே? அப்ப நான்வெஜ் தான் அதிகம். நான்வெஜ் எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கீங்க? ஆமா 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 ஆமா. சரி, எத்தனை பேர் பிரியாணி கொண்டு வந்தீங்க? அது ஜோக் அப்படிதாங்க. சரி, ஓகே. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆர்ஜிஎஸ் 2 பேருமே ரொம்பவே சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா செஃப் தீனா சார் வெல்கம் பண்ணிவிட்டு குத்து விளக்கெலாம் ஏற்றி வச்சுட்டு தீனா சார் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தார். அப்பா, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. நான் போகிற இடத்துல ஃபஸ்ட்டு கேட்குறது எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் சொல்லும்போது சில பேர் அப்படியே சொல்லுவாங்க கேட்பாங்க, சில பேர் நல்ல ஜோராக பேசுவாங்க. இங்கே எல்லாம் ஈவனாக வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த 2025 ஆரம்பிச்சு நல்லபடியாக எல்லாருக்கும் நல்லா போயிட்டு இருக்கிறேன். நல்லா போயிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம். நம்மளோட சக்தி மசாலா அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. லாஸ்ட் டைம் சீசன் 1 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சீசன் 2ல் நாங்கள் இங்கே பார்க்கும்போது அதிகமான மக்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஈவெண்ட் சமையல் போட்டின்னு ஒரு போட்டி நடக்கிறதுக்கு வந்து நிறைய பேர்ட்ட போகும்போது தான் எல்லா விஷயங்களும் கேட்பேன். ஏன் இந்த சமையல் போட்டி நீங்கள் கலந்துக்கிறீங்க, என்ன காரணம், என்ன விஷயம், இந்த போட்டி மூலமாக கலந்துக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த போட்டி எதுக்கு நடக்குது தெரியுமா உங்களுக்கு? யாருக்கா தெரியுமா? கொஞ்சம் யாராவது அட்ரஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி யாரா லாஸ்ட் இயர் அவள் விகடன் சமையல் போட்டியில் வந்து கலந்துருக்கீங்க? 1 எல்லாம் ஃப்ரெஷரா? ஓகே, 1 2 கட்டிங்க, அப்புறம் 3 4 ஓகே ஃபைன், 5 6 7 ஓகே, மற்ற எல்லாமே ஃப்ரெஷர் ரைட்டுங்களா? ஸோ வெரி குட். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நல்லா ரீச் ஆகிருக்கு மக்கள் கிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ என்ன காரணம் எனக்கு மார்னிங் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தேங்க்யூ. மைக் கிட்ட வச்சு பேசுகிறேன். என் பேர் பிரியா சார். ஸோ நம்மளுக்கான ஐடென்டிட்டி, நம்மளோட திறமை என்னங்கிறது வீட்டில் இருக்க வரைக்கும் தெரியாது. ஸோ நம்மளை வந்து பாராட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ், நம்ம பசங்க, நம்ம ஹஸ்பண்ட், அவ்வளோதான். அதனால நம்ம வந்து நல்லா சமைக்கிறோம், நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இதை தாண்டி 4 பேர் நல்ல ஒரு ஷெஃப், 4 பேர் நல்லா சமைச்சு நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அது வந்து இன்னும் நம்புற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட டேலண்ட் என்ன, நம்ம எந்த அளவுக்கு ரீச்சில் இருப்போம், ஸோ நம்ம இன்னும் நான் கற்றுக்கணுமா, இன்னும் நிறைய கற்றுக்கணும், எப்படி கற்றுக்கணும், ஸோ அந்த வே எல்லாமே இங்கே வந்து எனக்கு புரியும் அப்படின்னு அதுக்காகவே நான் வந்து செலக்ட். நல்ல விஷயம். அதான் ஒரு பொதுவான இடத்துல தான் பொதுவான விஷயங்கள் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். மார்னிங் நேரம் வந்து மேடம்கிட்ட நாங்கள் மீட் பண்ணி பேசும்போது மேடம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க நிறைய ட்ராவல் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து புதுசாக பார்க்கும்போது அந்த ஒரு அனுபவங்கள் நல்லாயிருக்கும், நிறைய விஷயம் பார்க்குறதுலாம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல இந்த மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமையல் போட்டியில் வந்து நம்ம செய்கிற உணவுகள் சில குறிப்பிட்ட உணவுகள் மட்டுமே டெய்லி பண்ணுவோம். ஏன்னா அது பண்ணி பழகிருக்கும். ஆனால் இருக்காங்க. சரி, அதாவது அதிகமாக லேடிஸ் தான் இருக்கிறாங்க, ஜென்ஸ் அவ்வளோவா இருக்கிறதில்ல. ஓகே, இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் இந்த சாப்பாட்டை சாப்பிட்றாங்க. அடுத்தவங்க யாரும் சாப்பிட்றது ஜாஸ்தி, யார் வீட்டுக்கு போகிறதில்ல, வரல ஜாஸ்தி. இந்த வெளிப்படக்கங்கள் இல்லை, வீட்டிலே தான் இருக்கிறாங்க. அதனால இந்த திறமையை வந்து இந்த சமையல் திறமையை வெளியில் கொண்டுட்டு வரணும்னா இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் தான் நடத்தினா தான் அது வந்து வீட்டில் இருக்க பெண்களோட திறமை வெளியே வரும், எல்லாத்துக்கும் தெரிய வரும். இல்லை நீங்கள் ஒளிபரப்பு செய்வீங்க, கரெக்டாக சொல்கிறீங்க, யூடியூப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் நீங்கள் ஒளிபரப்பு செய்வீங்க. அப்போ வந்து எங்களை பற்றி வெளி உலகத்துக்கு இது வந்து தெரிய வரும் என்னை பற்றி. அது நான் வந்து கொஞ்சம் திருப்தியாக, எனக்கு வந்து என்னோட திறமை வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு திருப்தியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே சாப்பிட்டு இருக்கிறதுக்கு இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட மெயின் பாயிண்ட். நல்ல விஷயம். பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து நம்ம சாப்பாடை சாப்பிட்டுட்டு உடம்பு சரியாமல் சில பேர் வந்து போயிடுறாங்க.
அதுக்கு என்ன காரணம்? 28 வயசு வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 30 வயசு பிரச்சனை இல்லை, 40 வயசுக்கு மேலே தான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு என்ன காரணம்? முதல்ல வந்து நம்ம சாப்பிட்ற டைமிங்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து எப்போ சாப்பிட்றோம்? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்றோம், லஞ்ச் சாப்பிட்றோம், டின்னர் சாப்பிட்றோம். அந்த டின்னரை வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா நமக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கு. நிறைய பேர் இன்றைக்கி வந்து கையிலே உலகத்தை கையில் வச்சுருக்கோம் மொபைலில். அந்த மொபைல் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த டே டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ 6 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க, 7 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க அப்படி சொல்கிறாங்க. சில பேர் எடுத்துக்கிறாங்க, சில பேர் எடுக்கலை. இது என்ன பண்ணால் இந்த இடத்துல அந்த 3 வேளை சாப்பாடு இல்லாமல் இப்போ மிட் நைட் ஃபுட்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஒரு அங்கங்கே சிட்டி எங்கெல்லாம் சிட்டி டெவலப் ஆகி நிறைய விஷயம் போயிட்டுருக்கோம், அங்கெல்லாம் பார்த்தா மிட் நைட் ஃபுட்டுன்னு சொல்லி ஒன்று போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நைட்டு ஒரு 10 மணிக்கு, ஒரு 12 மணிக்கு, ஒரு 2 மணிக்கு நல்லா சுட சுட பிரியாணி, நல்லா சுட சுட தோசை, சுட சுட நான் பாயா அப்படின்னா அப்போ என்ன பண்ணால் நம்ம சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இது நான் போகிற இடத்துல எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கைக்கு. ஏன் கேட்டீங்கன்னா நம்ம அந்த சாப்பாடு நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகுனா நம்ம வயிறுக்கு வந்து தேவையான ரெஸ்ட் நம்ம கொடுக்கறதே இல்லை. இப்போ ஒரு வண்டி வாங்குறீங்க, வண்டி சுற்றிட்டே இருக்கு, ஓடிட்டே இருக்குன்னா அப்போ என்ன தேய்மானம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட பெருங்குடல் சிறுகுடலுக்கு வந்து என்ன ஆகுனா அதுக்கான நேரத்தை ரெஸ்ட் விட்டால் மட்டும்தான் நம்ம வந்து மற்ற நாள் வந்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே வந்து ரெக்கவரி ஆகி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ அதனால் இந்த உணவு கரெக்ட் டைமில் எடுக்கணும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டல் சொல்லி எல்லாம் போயிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன காரணம்? என்ன எனக்கு தலைவலி நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம், ஜுரம்னாவே தலைவலி போகிறோம். இல்லை எனக்கு வந்து எனக்கு தனி தக்கம் இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதுக்கு நம்ம ஒன்று வாங்க ட்ரிங்க் சாப்பிட போகிறோம். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் சுரக்காய் சாப்பிட்டா நம்மளுக்கு எல்லாம் நீர் சத்து அதிகமாக இருக்கும். மிளகு சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சீரகம் சாப்பிட்டா இருக்குது. நம்ம ஒரு குருமாலை யாருக்காவது தெரியுமா? சோம்பு ஏன் சேர்க்கிறோம் தெரியுமா? நல்லா வாசம் ரைட்டா, சீரகம் ரைட். ஏன் சீரகம் போடுறாங்க? ஏன் சீரகத்துக்காக சோம்பு செய்கிறாங்க? அதுக்கு ஆப்போசிட் பொருள் என்னதுமா? பொட்டேட்டோ. தேங்காய்னு ஒரு பொருள் இருக்கு. தேங்காய் நம்ம சாப்பிடும்போது குருமா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குருமா சாப்பிட்ட பிறகு அன்னைக்கும் பார்த்து பட்டை லவங்கம் இலக்கெல்லாம் போட்டுருவோம், நல்லா வாசமாக இருக்கும். அப்போ நம்ம அதிகமாக 2 இட்லியில் ஒரு தோசையும் தொட்டு சாப்பிடும்போது அப்போ என்ன ஆகும்? சில பேர் சாப்பிட்டு அப்படியே சேரில் உட்காந்துருவாங்க. ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. அப்படி உட்காரும் போது அவங்களுக்கு வந்து ஜீரண சக்தி எப்படி இருக்கும். அப்போ அதனால தான் அந்த சோம்புன்னு சொல்ல ஒரு திரவத்தை வந்து ஒரு பொருளை யூஸ் பண்ணுறோம். அதுல இன்னொன்று வந்து ஜீரணத்துக்கும் வந்து அந்த பொருளை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு பொருள் வந்து சமையலில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு விஷயங்கள் இருக்குது. ஏன் பொங்கலில் மிளகு போடுறாங்க, சீரகம் போடுறாங்க? பருப்பும் அரிசியும் வந்து சாப்பிடும் போது ஒரு மந்தத்தை உருவாக்கும். அப்போது அந்த இஞ்சி ஒரு வேலை போய் அந்த மந்தத்தை வந்து சரி பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எடுக்கிற உணவை வந்து நல்ல உணவாக எடுத்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலி செஃப் தினா சார் நம்ம கொண்டு வந்திருந்த எல்லா டிஷ்ஷுமே டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார். என்னோட டோக்கன் நம்பர் 5. ஒவ்வொருத்தரோட உணவுமே டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப பொறுமையாக அதில் என்ன போட்டிருக்கீங்க, என்ன மாதிரி உணவு வகைகள் தயாரிச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லார்கிட்டையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. முக்கியமாக நிறைய பேர் மருத்துவ குணமுடைய உணவு வகைகள் தான் கொண்டு வந்திருந்தாங்க. சிறுதானிய உணவு வகைகள்னு பார்த்தா ஒரு 10 பேர் மட்டும்தான் நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அதில் என்னோடய உணவு வகைகள் என்ன அப்படின்னா கவுனி அரிசியும் காடையும் சேர்த்து காடை சோறு பொழிச்சது. அது மட்டும் இல்லாமல் சிறுதானிய உணவு வகைகளில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸும் கொண்டு போயிருந்தேன். சிறுதானிய உணவு வகைகள் செய்யும்போது அதில் நிறைய வந்து நான் நாட்டு சர்க்கரையும் பனங்கற்கண்டும் சேர்த்து அதோட செஞ்சுருந்தேன். அதுவே ரொம்ப விசேஷமாக இருந்தது. ஒவ்வொரு உணவுமே ரொம்பவே நேரம் எடுத்து பொறுமையாக டேஸ்ட் பண்ணி எல்லாருக்குமே பதில் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 டிஷ் பக்கமாக எடுத்துகிட்டு போயிருந்தேங்க. எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு மட்டுமே என்னோடய டிஷ் மட்டுமே டேஸ்ட்டு பார்த்துட்டு அவர் சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 நிமிஷம் ஆச்சுங்க. அவ்வளோ பொறுமையாகவும் நிதானமாக என்னென்ன டிஷ்ஷு எப்படி பண்ணியிருந்தீங்க, எந்த முறையில் நீங்கள் பண்ணியிருந்தீங்க, ஃபுட் டெக்னிக்ஸ் என்ன, இது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு மட்டும் இல்லை, மொத்தமாக நாங்கள் 200 பேர் பக்கமாக அங்கே சேர்ந்துருந்தோம். இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான். இந்த 200 பேரோட உணவு வகைகளுமே அந்த நாள் பூரா அவர் டேஸ்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபைனலாக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க யார் யார் வந்து டாப் 10ல் வந்திருக்கீங்க அப்படின்னு. நம்ம மறந்து போன பாரம்பரிய உணவுகள், அது மட்டும் இல்லாமல் இப்போ சிறுதானிய வகை உணவுகள் தான் நிறையவே எதிர்பார்க்குறாங்க. அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து உதவியாக இருக்கும். நம்ம மெடிசன் சைடு அதிகம் போக தேவையில்லை, அந்த மாதிரியான உணவு வகைகள் தான் எதிர்பார்க்குறாங்க. செஃப் தினா சாரும் அதுதான் சொல்லியிருந்தார். என்னோடய உணவுகள் எல்லாமே பரிமாறி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக ஃபைனலாக எங்களுக்கு ஒரு 5:30 மணி பக்கமாக எனக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க, டாப் 10 நீங்களும் வந்து ஒரு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு. ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது.
டாப் 10ல் செலக்ட் ஆனவங்களுக்கு அங்கேயே லைவ் குக்கிங்கும் வச்சுருந்தாங்க. லைவ் குக்கிங் என்னை பற்றின வீடியோஸ் நான் அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹோம் மேக்கர் சாதாரண விஷயம் இல்லைங்க. என்ன மாதிரி வீட்டுக்காண்டி வெளியில் போய் சமைச்சு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய பெண்களுக்கு இந்த ஆர்வம் இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஆர்வம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உதவி பண்ணுறேன். தேங்க்யூ.